முக்கியமான விஷயங்க. குளிச்சிங்கன்னா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும். இந்த தப்பு பண்ணிங்கன்னா உடம்புல நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள சத்தை அந்த உடம்பு எடுத்துக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பாடியினுடைய டெம்பரேச்சர் எவ்வளோங்க? ஒரு பொதுவாக 37 டிகிரி. நான் சொல்ல உள் பாடியினுடைய டெம்பரேச்சர். குளிச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான் இருக்குது. காஷ்மீரில் இருக்கவனுக்கு அதான், பாலைவனத்தில் இருக்கவனுக்கு அதான், மழை காலம் குளிர்காலம் எல்லா டைம்லையும் நம்ம அதுதான் 37 டிகிரி தான் மெயின்டைன் ஆகுது. அப்போது வெளி சூழல் எப்படி ஆனாலும் உள் சூழல் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற உடம்புல ஒரு செயல் இருக்குதுங்க. அதுக்கு பேர் தான், அந்த உறுப்புக்கு பேர் ட்ரிபிள் வார்மர், வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு. இந்த வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு செயல்படும் பொழுது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் நடக்காது. சயின்ஸுங்க நான் சொல்கிறது. அப்போது சாப்பிட்டீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சுக்கணும். ஏன்னா 2 மணி நேரம் செரிச்சிடும். குளிச்சிங்க அப்படின்னா மறுபடியும் உடம்பு அந்த நார்மல் டெம்பரேச்சருக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 3/4 மணி நேரத்தில் 1/2 மணி நேரம். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். சும்மா ஒரு 2 நாளைக்கு செஞ்சு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. குளித்த உடனே சாப்பிட்ருங்க. குளிக்க சொல்லிடுங்க. இல்லை சாப்பாடை ரெடி பண்ணி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு உடனே வந்து சாப்பிட்ருங்க. அன்றைக்கி மத்தியானம் வயிறு மந்தமாக இருக்குதா, பசி வருதான்னு நீங்களே செக் பண்ணுங்கள். சிரிக்காது. மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட போகிறீங்களா, ஒரு 12:30 மணிக்கு ஏப்பம் வரும். அப்போ என்ன அர்த்தம்னா அடுத்த ப்ராசஸுக்கு அப்போ தான் போயிருக்குது. காலையில் சாப்பிட்ட சாப்பாடு மத்தியானம் 12:30 மணிக்கு ஏப்பம் வருதுன்னா அடுத்த ப்ராசஸவே அது அப்புறம் தான் பண்ணுதுன்னு அர்த்தம். சாப்பிடவே நான் சொன்ன மாதிரி உதட்ட மூடி சாப்பிடுங்க. சாப்பிடவே ஏப்பம் வருங்க. அப்போ என்ன ஆச்சுங்க, அடுத்த ப்ராசஸுக்கு அது போயாச்சுன்னு அர்த்தம். அப்போது குளிச்சிங்க அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சுங்க. இது ஆரோக்கியத்திற்கான அடிப்படையான விஷயங்க.